எவ்வளோ சொல்றாரு, எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், அவ்வளோ ஞாபகத்துல வச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? அப்புறம் சிஸ்டர் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால சுபத்ரா சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, பெண் வாங்கி வந்திருக்கிறாங்க, பெண்ணு புக்கு. எல்லாருக்கும் இனிமே அவங்க ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டு இருக்கிறாங்க. யாரும் சரியாவே என்ன பண்றது இல்ல, எழுதுறதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது. அதனால எல்லாருக்கும் என்ன செய்யலாம், புக்கு ஒரு பேனா கொடுத்துட்டு அவங்க வந்து இனிமே வேடிக்கை பார்க்க போறாங்க. எழுதுறீங்களா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்திகள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தியானிங்க, அல்லது இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. இல்லையா? அதற்காக ஜெபம் பண்ணும். கொடுக்கிற செய்திக்காக தினந்தோறும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணும். இந்த வார்த்தை இன்னைக்கு என்னோட கூட பேசினீரே, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இல்லையா? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறக்கூடாது செய்தியெல்லாம். அல்லேலூயா. ரெண்டு காதுலையும் வாங்கி அந்த வார்த்தை எங்க போகணும், இருதயத்துல போகணும். நல்ல நிலத்துல விழுகிற விதை தான் என்ன செய்யுது, ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ சொல்லப்படுகிற பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள தங்கலன்னா என்ன அர்த்தம், உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா தானே? சொல்லுங்க. சரி, அடுத்த வாரமும் கேட்பேன். இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னா நான் கேட்கறதே விட்டுருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 1ஆம் தேதி வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தார்? ஆமென். அல்லேலூயா. போன மாசம் அல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்றினார். இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் இந்த கால வேளையிலே உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சபைக்கும் என்னுடைய ஊழியத்திற்கும் எனக்கும் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எனக்கும் என்னுடைய சபைக்கும் என்னுடைய ஊழியத்திற்கும் உண்மையும் உத்தமமாய் இருக்கிற உன்னை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தின் மேல் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். அநேகத்தின் மேல் உன்னை உயர்த்தி வைத்து என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளே, என்னுடைய சமாதானத்திற்குள்ளே உன்னையும் உன்னுடைய வீட்டாரையும் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இந்த டிசம்பர் மாசத்துல கர்த்தர் உள்ளத்துல பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அநேகத்தின் மேல உன்னை கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். அநேகத்தின் மேல கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். அநேகத்தின் மேல கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். இது கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் தாமதிப்பதில்லை. வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் அவரை பொய் சொல்லுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறாரோ அதை நிச்சயமாய் செய்வார். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தரின் வாக்கினால் சொன்னதெல்லாம் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு, சாலமோன் சொல்றாரு, என் தகப்பனாகிய தாவீதுக்கு கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்ன
தகப்பனாகிய தாவீதுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அதை அனைத்தையும் அவருடைய கரத்தினால் என் தகப்பனுக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கினால் உங்களுக்கு சொன்னதெல்லாம் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றுவீர். நம்பி நம்பி சொல் காதிடும் நல்லவரை, நம்பி நம்பி சொல்வோம் உயிருள்ளவரை. நல்லவரை நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்னை நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அநேகத்தின் மேல நீ ஆசீர்வாதமா இருப்ப, அநேகத்தின் மேல நீ அதிகாரியா இருப்ப, அநேகத்தின் மேல நீ உயர்ந்திருப்ப. அப்பாவுடைய சந்தோஷத்திற்குள்ள, அப்பாவுடைய சமாதானத்திற்குள்ள உன்னை பிரவேசிக்க பண்ணுவா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசி? நல்ல கரையை ஊற்றி சொல்லணும். ஆமென். இயேசுவா சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்திற்குள்ள, என்னுடைய சமாதானத்திற்குள்ள பிரவேசி என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகேவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சகேவே நீ ஏன் மரத்துல இருக்கிறன்னு கேட்டாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டுக்குள்ள. இந்த வார்த்தை சகேவுக்கு எப்படி இருந்துச்சு? துக்கமா இருந்துச்சா? சந்தோஷமா இருந்துச்சு. இயேசு கூட சகேவு போல இயேசுக்கு முன்னாடி ஓடி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. எது ஓடி போனாரு? ஆமா, ஆயத்தமா இருப்பதற்காக. இயேசு என் வீட்டுக்கு வராரு. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு ஒரு மாறுதலா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உன் வீட்டுக்கு வரல, நீ என் வீட்டுக்கு வர போற. அல்லேலூயா. என் உள்ளத்திற்குள்ள நீ என்ன செய்ய போற? வரப்போகிற. என்னுடைய சந்தோஷத்திற்குள்ள, என்னுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள, என்னுடைய சமாதானத்திற்குள்ள நீ வரப்போகிற என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறாருங்க. அல்லேலூயா. பிரவேசி. சந்தோஷத்திற்குள்ள நீங்க பிரவேசிக்கிற நாட்கள் வரும். அல்லேலூயா. தேவனுடைய சமாதானத்திற்குள்ள நீங்க பிரவேசிக்கிற நாட்கள் வரும். வருமா வராதா? நிச்சயம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் ஆசீர்வாதம் மாத்திரம்தான். நரகம் நமக்காக உருவாக்கப்படல. நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டுச்சு? பிசாசுக்காக தான் நரகத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். இப்ப நரகத்துல யாரு இருக்கா தெரியுமா? நரகத்துல யாரு இருக்கா? இப்போ சொல்லுங்க. யாருமே இல்ல. நரகத்துல இப்ப எப்படி இருக்கு? நரகம் எம்டியா இருக்குது. ஏன்னா நரகத்துல இருக்கிறவங்க இங்க இருக்கிறாங்க. நரகத்துல இருக்க வேண்டியவங்களா பூமியில இருக்கிறாங்க. போவாங்க, நிதானமா என்ன செய்வாங்க? போவாங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்திற்குள்ள என்ன செய்? நீ பிரவேசிப்ப. ஏன் சமாதானத்திற்குள்ள நீ என்ன செய்வ? பிரவேசிப்ப. நான் உனக்கு கதவை திறந்து வச்சிருக்கிறேன்.
அல்லேலூயா. நான் கதவை உனக்கு திறந்து வச்சிருக்கிறேன், நீ உள்ள வா என்று ஆண்டவர் அழைக்கிறாரு. எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்குது? அல்லேலூயா. சந்தோஷமா என்ன செய்யணும்? உள்ள போகணும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் என்னுடைய சபைக்கும் என்னுடைய ஊழியத்திற்கும் நீ உண்மையும் உத்தமமாய் இருந்தபடினாலே அநேக ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க நல்ல ஒரு வார்த்தை நீங்க கவனிக்க வேண்டும். செய்தியினுடைய முதலாவது பாயிண்ட் என்னவென்றால், வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகத்துல 18ஆம் சங்கீதம் 25வது வசனம். சங்கீதம் 18:25. தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிற தேவனா இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய முதல் பாயிண்ட் என்னவென்றால், என் ஆண்டவர் உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவராக இருப்பார், உத்தமனுக்கு உத்தமராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்றால், உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உத்தமனாய் இருக்கிறவனுக்கு மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ஏடா குணம் பண்ணா அவரும் நமக்கு எப்படியா இருப்பாரு? ஆமா, ஏடா குணமா தான் இருப்பாரு. அல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் ஆண்டவர் நமக்கு இருப்பார். அல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவனா உத்தமனா நீ இருப்பாயானால் உனக்கும் ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தங்களிலே உண்மையா இருப்பாரு. உனக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்துல உத்தமமாய் நடந்து கொள்வாரு. அல்லேலூயா. அப்ப நாம வழி விலகுவோமானால் அவரும் என்ன செஞ்சிருவாரு? விலகி போடுவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பாருங்க, நிறைய ஆசீர்வாதங்களையும் நிறைய நன்மைகளையும் ஆண்டவர் கையில வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா சுத்திட்டு இருக்கிறார். யாருக்கு கொடுக்கலாம்? அல்லேலூயா. தேடிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நிறைய ஆசீர்வாதங்களை கையில வச்சுக்கிட்டு ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். யாரை தேடிக் கொண்டிருக்கிறாரே? யார் உண்மை உள்ளவனாய் இருக்கிறானோ, யார் உத்தமமாய் நடக்கிறானோ அவனை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு சங்கீதம் வாசிச்சோம் இல்லைங்களா? 84வது சங்கீதம். அதுல 11வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவனாய் கர்த்தர் சூரியனும் மேகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கர்த்தர் வழங்காதீரார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கையிலே வைத்துக் கொண்டு எந்த ஆத்துமா உண்மையா இருக்கிறதோ, எந்த ஆத்துமா உத்தமமா இருக்கிறதோ அந்த ஆத்துமாவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படிக்கு, அந்த ஆத்துமாவை உயர்த்தும்படிக்கு, அந்த ஆத்துமாவை சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க பண்ணும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவருடைய பார்வையில நீ உண்மை உள்ளவனாய் இருப்பாயானால், ஒருவேளை என் ஆண்டவருடைய பார்வையிலே நீ உத்தமமாய் இருப்பாயானால் அவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு என் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ உண்மையும் உத்தமம் உள்ளவனாயிரு என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்கிட்ட ஒரே ஒன்றுதான் எதிர்பார்க்கிறாரு, உண்மை. அல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகிட்ட சொல்லு, எனக்கு உண்மையா இருக்க சொல்லு, நான் உண்மையா இருப்பேன். என்னிடத்துல உத்தமமாய் நடக்க சொல்லு, நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நேற்று தினத்துல என்னோடு கூட ஆண்டவர் பேசினார்.
அல்லேலூயா. ஆகவே தேவச்சனமே, ஆண்டவர் நீ உண்மையா இருக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற உண்மை, எதிர்பார்க்கிற உத்தமம் உன்னிடத்தில் இருக்குமானால் நீ அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாய் இருப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, யோசேப்பை போல நீ உண்மையா இருக்க வேண்டும், யோசேப்பை போல நீ உத்தமமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, ஆதியாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 41ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடினாலே உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு, நல்லா கவனிக்க வேண்டும், ராஜா யோசேப்பை பார்த்து சொல்றாரு, நீ என் அரண்மனைக்கும் அதிகாரியாய் இருப்பாய், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், உனக்கு அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம், என் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்று ராஜா யோசேப்பை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அந்த தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். இந்த யோசேப்பு விற்கப்பட்டவனாய் அந்த எகிப்து தேசத்திற்கு வந்தான். சிறைச்சாலையிலும் படுகொலியிலும் இருந்த யோசேப்புக்கு எப்படி இப்பேற்பட்ட உயர்வு கிடைத்தது, எப்படி இப்பேற்பட்ட ஒரு மேன்மை கிடைத்தது, எப்படி யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கிடைத்தது என்றால், யோசேப்பு தன்னை உயர்த்தின தேவனுக்கும் தன்னை உயர்த்தின ராஜாவுக்கும் அவன் உண்மையா இருந்தபடினாலே அநேகத்தின் மேலே கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வாதமாய் வைத்தார். அல்லேலூயா. யோசேப்பு எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் தன்னை அழைத்த தேவனுக்கு, தன்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு, தனக்கு தரிசனம் கொடுத்த தேவனுக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. தன்னை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜா அவனை ஏற்படுத்தியது நிமித்தமாக அவனுக்கு பாருங்க, போத்திபான் மனைவி மூலமாக, பலர் மூலமாக அநேக சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதிலும் யோசேப்பு ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். அல்லேலூயா. இப்படி யோசேப்போட வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலும் தேவனுக்கும் ராஜாவுக்கும் உண்மையா இருக்கிறபடினாலதான் உயரத்தின் மேல் உயரத்தை யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவச்சனமே, என் ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பை போல நீ உண்மையா இருப்பாயானால் அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். அநேக ஆசீர்வாதங்களுக்கு மேலாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அநேக உயரத்திற்கு மேல உன்னை ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். அல்லேலூயா. அடிமையாய் வந்த யோசேப்பு உண்மையாய் இருந்தபடினாலே எந்த இடத்தில் அடிமையா இருந்தானோ, எந்த இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்டவனா இருந்தானோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டவனா இருந்தானோ, எந்த இடத்துல மறைக்கப்பட்டவனா இருந்தானோ, அதே இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார். காரணம் என்ன? உண்மை. அல்லேலூயா. அந்த உண்மை உனக்குள்ளும் இருக்குமானால் நீ இருக்கிற இடத்துல, நீ வேலை செய்கிற இடத்துல, நீ இருக்கிற பட்டணங்களில உன்னையும் கர்த்தரால உயர்த்தக்கூடும். அல்லேலூயா. நீ மனுஷருக்கு உண்மையா இருக்கதா நீ பாக்குற, அதை காட்டிலும் ஆண்டவருக்கு நீ உண்மையா இரு. அல்லேலூயா. உன்னை அழைத்த தேவனுக்கு நீ உண்மையா இருப்பாயானால் அவரும் உனக்கு உண்மையா இருப்பாரு. நீ அவருக்கு உத்தமமாய் நடப்பாயானால் அவர் உனக்கு உத்தமராக இருப்பாரு. நீ மாறுபாடுகிறவனாய் இருப்பாயானால் அவர் உனக்கு மாறுபடுகிற தேவனாய் இருப்பாரு. இப்போ ஆண்டவர் உனக்கு எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? அப்ப நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நீ யோசேப்பை போல உண்மையா இரு என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நாம ஆண்டவர் பாருங்க, நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுப்பாரானால், ஒரு பொறுப்பை கொடுப்பாரானால், ஒரு
வேலையை கொடுப்பாரானால், ஒரு குடும்பத்தை கொடுப்பாரானால், ஒரு உறவுகளை கொடுப்பாரானால், அதிலே நாம் உண்மையா இருக்கிறோமா இல்லையா என்பதை ஆண்டவர் சோதித்தும் பார்க்கிற தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் 25 வருடம் காக்க வைத்து ஒரு பிள்ளையை கொடுத்து, அப்புறம் சில வருடங்கள் கழித்து அந்த பிள்ளையே என்ன கேட்டாரு? பலி செலுத்து. அப்ப இந்த காரியத்துல ஆபிரகாம் உண்மையா இருக்கிறானா? அல்லேலூயா. என்று ஆண்டவர் சோதித்து பார்த்தார். ஆமென். ஆபிரகாம் உண்மையா இருந்தார். அல்லேலூயா. அப்போ நீ உன்னுடைய உண்மையில ஒரு சோதனையை கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய அந்த உண்மையிலிருந்து வழிவிலக செய்யும்படியாய் பிசாசு அநேக காரியங்களை என்ன பண்ணா? யோசேப்புக்கு கொண்டு வந்தான் பாருங்க. ஆனா அது எல்லாவற்றிலும் யோசேப்பு உண்மையா இருந்தார். ஆபிரகாம் உண்மையா இருந்தார். அப்ப நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல சோதனைகள் மத்தியில் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம மனைவிக்கு உண்மையா இருக்கிறோம்? எத்தனை பேர் கணவருக்கு உண்மையா இருக்கிறோம்? எத்தனை வாலிப பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம அழைச்ச ஆண்டவருக்கு எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நிறைய நேரத்துல நம்ம மனைவிக்கு தெரியாத நிறைய செயல்களை செய்யறோம், கணவருக்கு தெரியாத நிறைய செயல்களை செய்யறோம், அப்பா அம்மாவுக்கு தெரியாத நிறைய செயல்களை செய்யறோம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அல்லேலூயா. 139ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், நான் எங்கே போவேன்? உமக்கு மறைவா எங்கே போவேன்? பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எங்க ஆண்டவரே நான் மறைவாய் போவேன்? நான் எததான் ஆண்டவருக்கு மறைவாய் செய்ய முடியும்? அல்லேலூயா. உன் மனைவிக்கு நீ உண்மையா இல்லனா, உன் கணவருக்கு நீ உண்மையா இல்லனா, உன் அப்பா அம்மாவுக்கு நீ உண்மையா இல்லனா, உன்னுடைய சபைக்கு நீ உண்மையா இல்லனா, ஊழியத்திற்கு நீ உண்மையா இல்லனா, ஊழியக்காரருக்கு உண்மையா இல்லனா, ஆண்டவர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. அப்படி நீ உண்மையா இல்லாத பட்சத்துல உன்னிடத்தில் உள்ளவைகளையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? எடுத்துக்கொள்வார். ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. உன்னிடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துடுவாரு, இருக்கிற சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? எடுத்துக்குவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பாருங்க, உண்மையா இருந்தீனா கூட கொடுப்பாரு. நீ உண்மை இல்லாம இருந்தீனா கொடுத்ததே ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? எடுத்துக்கொள்வார். ஆகையினால என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்றார். ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னாரு, அநேக நாட்களா நான் பஸ்ல பிரயாணப்பட்டு போவேன், கூட்டமா இருக்கிற பஸ்ல தான் நான் ஏறுவேன். ஏன் அப்படின்னா டிக்கெட் நான் வாங்க மாட்டேன். டிக்கெட் வாங்க, அப்படியே கண்டக்டர் வந்து கேட்டாலும் என்ன செஞ்சிடும்? வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிதான் அநேக நாட்களா என்ன பண்ணாராம்? பிரயாணப்பட்டாராம். ஏன் அப்படின்னா அந்த மாச சம்பளத்தை இந்த பஸ்ஸுக்கு செலவு பண்ண அந்த காசை என்ன செய்யணும்? மிச்சப்படுத்தணும். அது மிச்சப்படுத்தினா அது குடும்பத்துக்கோ இல்ல பிள்ளைக்கோ இல்ல ஃபீஸுக்கோ இல்ல சாப்பாட்டுக்கோ அது அந்த பணம் என்ன செய்யும்? உதவியா இருக்கும் அப்படின்னு இவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? அங்க கண்டக்டருக்கும் உண்மையா இல்ல, கவர்மெண்ட்டுக்கும் உண்மையா இல்ல இல்லையா? ஒரு நாள் வந்தது, திடீர்னு பார்த்தா செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாங்க? வண்டியை நிப்பாட்டி டிக்கெட்டை கேட்டு டிக்கெட் இல்லைன்னு இவர்கிட்ட கண்டுபிடிச்சு இவர் எவ்வளவு நாள் பிரயாணப்பட்டாங்களோ 10 மடங்கு ஃபைனை போட்டாங்க. எவ்வளவு சேமிச்சாரோ 10 மடங்கு என்ன செஞ்சாங்களா? ஃபைனை போட்டாங்க. அப்ப பாருங்க, நம்ம உண்மை இல்லைன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் நமக்கு ஃபைன் போட்டுவார். உண்மை இல்லைன்னா நிறைய நஷ்டம் வந்துடும், உண்மையா இல்லைன்னா நிறைய கஷ்டம் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம ஏமாத்தலாம், ஆனா ஒரு நாள் ஆண்டவர் பிடிச்சிருவாரு. ஒரு நாள் என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவர் பிடிச்சிருவாரு. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு உண்மையா இருந்தீனா இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் உன் மேல வரும். அல்லேலூயா. கொஞ்சத்துல ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? கொஞ்சத்துல உண்மையா இரு, அநேகத்தின் மேல நான் உன்னை என்ன வைப்பேன்? ஆசீர்வாதமா வைப்பேன். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி பாருங்க.
2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி. ஆமா, கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? யாருக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறாரு? யார் உண்மை உள்ளவனா இருக்கிறானோ, யார் கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருக்கிறானோ அவரை கர்த்தர் எப்படியா இருப்பாரு? நீதிமொழி 28:20 சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நீங்க பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. நீங்க பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீங்க அநேக காரியத்துல கர்த்தருக்கு உண்மையா இருந்தது ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நீங்க சபைக்கு உண்மையா இருந்தது ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு. நீங்க உங்க ஊழியக்காரருக்கு உண்மையா இருந்ததை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. நீங்க அவருடைய காரியங்களுக்கு உண்மையா நீங்க இருந்ததுனால கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பேன், அநேக ஆசீர்வாதங்களுக்கு மேலாய் உன்னை வைப்பேன் என்று கர்த்தர். பாருங்க, அன்று நீங்க உண்மையா இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரியினாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு தெரியும் நீ எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க என்பத ஆண்டவருக்கு தெரியும். அந்த உண்மை உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிச்சயம் கொண்டு வரும். விசுவாசிக்கு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கிருபைகளை தருகிற தேவன். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா காலத்தில் அநேக பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்தார்கள், அக்கிரமத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களை உண்டாக்கினது தேவனுக்கு மனஸ்தாபமாய் இருந்த போதிலும் ஒரே ஒரு மனுஷனாகிய நோவா தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் நீதிமானாய் இருந்தபடினாலே கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அவருடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? அழிவிலிருந்து காப்பாற்றினார். அதான் கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது. கர்த்தருடைய கண்களில உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. சோகமா இருக்காதீங்க, சந்தோஷமா கையை வச்சு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா காசு கொடுத்தா எது வேணாலும் கிடைக்கும், ஆனா கிருபை கிடைக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு காசு கொடுத்தா ஆத்மா கூட கிடைக்குது. காசு கொடுத்தா ஆத்மா கூட கிடைக்குது. எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அவ்வளவு என்ன செஞ்சான். ஆனா கிருபை அப்படி வாங்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது? அல்லேலூயா. காசு கொடுத்தேன்னா நான் உன்னே ஒன்று தான் விலை போனேன், ஆண்டோட அன்புக்கு. அல்லேலூயா. அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன வாங்கினாரியா? நீ என்ன ஆஃப்டர் காசு கொடுத்து வாங்குற? அல்லேலூயா. என்ன எப்படி பிசாசிலிருந்து ஆண்டவர் வாங்கினாரு? எப்படி நரகத்துல ஆண்டவர் வாங்கினாரு? ரத்தத்தை கிரயமாய் சிந்தி என்ன செஞ்சாரு? என்ன வாங்கினாரியா? ஆல்ரெடி நான் சோல்ட் அவுட். புரியலையா? சோல்ட் அவுட் போர்டு போட்டு திரு யாரும் என்ன செய்ய முடியாது, என்ன வாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாராவது வந்து காசை கொடுத்து கூப்பிட்டானா என்ன சொல்லு? சோல்ட் அவுட்ங்க, லேட் ஆயிட்டீங்க, என்ன ஏற்கனவே ஆண்டவர் வாங்கிட்டாரு. அல்லேலூயா. நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்கும். இல்லனா நீ இந்த வார்த்தை கேட்டிருக்க மாட்ட. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உனக்கு கிடைக்கலனா இந்த வார்த்தை நீ என்ன செய்ய மாட்ட, இன்றைக்கு நீ கேட்டுக்கொண்டிருக்க மாட்ட. அல்லேலூயா. அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. நோவா நீதிமானாய் உத்தமனாய் உண்மை உள்ளவனாய் இருந்ததினால நோவா அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா. நீயும் குடும்பமும் கர்த்தருடைய கிருபை காக்குது. உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தருடைய கிருபை தான் என்ன செய்யுது? இம்மட்டும் தாங்கி கொண்டிருக்குது, தப்புவித்து கொண்டிருக்கிறது. இனியும் கர்த்தருடைய கிருபை உன்னையும் உன் வீட்டாரும் எல்லா அழிவிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காக்கும். அல்லேலூயா. நீ நோவாவை போல உண்மையாரு, உன் குடும்பத்துக்கே ஆசீர்வாதம். நீ நோவாவை போல உத்தமனாயிரு, உன் குடும்பத்திற்கே அது ஆசீர்வாதம். நீ நோவாவை போல நீதிமானாயிரு, உன் குடும்பத்திற்கே அது ஆசீர்வாதம்.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகத்துல 18:3 வாசி பார்க்கிற பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, உம்முடைய அடியனுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்குமானா இவ்விடத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததே ஆனால் என்ன செய்யுது, என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே? அல்லேலூயா. என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களுடைய கிருபை மாத்திரம் என்கிட்ட என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க. என்ன வேணா எடுத்துக்குங்க. அல்லேலூயா. என்னம்மா என்ன சொல்றேன் நானு, என்ன வேணா எடுத்துக்கங்க, என் உயிரை வேணாலும் எடுத்துங்க, என் மேல வச்சிருக்கிற கிருபையை மாத்திரம் என்ன செய்யாதீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, என் உயிரை வேணாலும் எடுத்துங்க ஆண்டவரே. சொல்ல சத்தமா சொல்லு, என் உயிரை வேணாலும் எடுத்துங்க ஆண்டவரே, ஆனா ஒரு கிருபை மாத்திரம் எடுத்துக்கொள்ளாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேரும் உயிர் எடுக்கிறாங்க, ஆனா உயிர் போக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? கிருபை தாக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் உயிரை வாங்குற. சொல்லு, என் உயிரை வாங்குறதுக்குனே நீ வந்துக்கிற, என் உயிரை வாங்குறதுக்குனே நீ பிறந்திருக்கிற இல்லையா? பத்தியா பிரதர் சொல்லியிருக்கிறார், சிஸ்டர் பாரு, என் உயிரை வாங்குறதுக்குனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. உயிரை வாங்க முடியாது, ஏன்னா கர்த்தருடைய கிருபை தாங்க. உயிர் கர்த்தருடைய கிருபையில் இருக்குது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது, ஆனா என்னை விட்டு என்ன செய்யாதீங்க, போயிடாதீங்க. ஏன்னா கிருபை இருக்கிற வரைக்கும் நீ ஸ்பெஷல். கிருபை இல்லனா நீ வேஸ்டா? சரி, வேஸ்ட். சிஸ்டர் வந்து கிருபை இல்லனா வேஸ்ட். இப்ப கிருபை இருக்குதா, அப்ப நீங்க ஸ்பெஷல். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனம், யாத்திராகம புஸ்தகத்துல 33:16. எக்ஸோடஸ் 33:16. எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறியப்படுமே? நீர் எங்களோடு அல்லேலூயா இருப்பதினாலே வருவதினாலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். அத படிக்காம விட்டீங்க பாத்தியா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற, இந்த ஏரியால இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் நானும் என் வீட்டார் எப்படியா இருக்கிறோம், விசேஷித்தவரா. கரங்களை தட்டி ஆண்டவரே, இதெல்லாம் நம்ம மேம்படுத்தி சொல்லணும், இதெல்லாம் பெருமையா சொல்லணும், இதெல்லாம் உயர்த்தி சொல்லணும். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என் தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்களா இருக்கிறோம். ஏன்னா அவருடைய கிருபை எங்களோடு இருக்குது, அவர் எங்களோடு கூட வருகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஸ்பெஷலுங்க, சாதாரண ஆளே கிடையாது. நம்ம எல்லா இடத்துலயும் ஸ்பெஷல் பர்மிஷன் தான் நமக்கு. அல்லேலூயா. ஏன்னா விசேஷத்துல இல்லன்னா பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது. நீங்க உங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. நீங்க எல்லாம் விசேஷித்தவர்களானவங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய போறீங்க, ரெடியா இருக்க போறீங்க. சீக்கிரமா இந்த சபைக்கு ரக்கம் முளைக்கும், அப்படியே பறந்து போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நாளுக்காக தான் காத்து கொண்டு இருக்கோம். நீங்க செய்திகள்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்ற, உலக சயின்டிஸ்டுங்க சொல்ற காரியங்கள்லாம் நீங்க பார்த்தியா? சமீபத்துல ஒரு செய்தி கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட, பயமும் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து எந்த மலையில இருந்து ஏறி போனாருங்க? அதை இதை சொல்லாம ஏறி போயிட்டாருங்க. வரும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? ஒலிவ மலையில இருந்து என்ன பண்ணாரு? ஏறி போனார். திரும்பி எப்படி வர போறாரு? அதே ஒலிவ மலை. அப்போ அவர் இறங்கும் போது என்ன செய்யுமா அந்த ஒலிவ மலை? ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒலிவ மலை ஹோட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மலையை ஆராய்ச்சி பண்ணும்போது அது உள்ள கிராக் விட்டு இருக்குதா அந்த ரிப்போர்ட் வந்ததுனால அந்த இன்ன வரைக்கும் என்ன செய்யற, அந்த மலையில ஹோட்டல் எதுவுமே பில்டிங் கட்டல. ஏன்னா கர்த்தர் வந்து அந்த மலை ரெண்டா என்ன செய்யணும், விளக்கு. அது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இப்போ என்ன அது ஏற்கனவே விரிசல் விட்டு இருக்குது, பல வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ரீசன்ட் ரிசர்ச் என்ன தெரியுமா, அது மேலேயும் கிராக் விட்டுடுச்சு. உள்ள கிராக் விட்டது, இப்போ மேலே என்ன செய்யப்பட்டிருக்கு, ஃபுல்லா கிராக் ஆயிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீக்கிரமா மழை ரெண்டா விழ போகுதுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து அது மேல வந்தோம்னா அது நடக்க போகுது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரஷ்யா அந்த தேசம் தான்
மூன்றாவது பெரிய யுத்தத்திற்கு அவங்க தான் பைபிள் சொல்லப்பட்டு அவங்களுக்கு தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அவங்க தான் யுத்தமே பிரதானமான யுத்த வீரர்கள் யாரு? ரஷ்யன்ஸ் தான். ஆனா இப்போ ரீசெண்டா ரஷ்யா அதிபர் என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க மூன்றாவது உலக போருக்கு ஆயத்தமா இருக்கிறோம். எங்களை சில தேசங்கள் இந்த யூரோப் கண்ட்ரிஸ் எங்க மேல ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்றாங்க, நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. எனக்கு யுத்தம் பிடிக்கல, ஆனா இவங்க பண்ற தொந்தரவுனால நான் யுத்தத்துக்கு வர நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ரஷ்யா அதிபரே பேட்டியில சொல்லியிருக்கிறார். மூன்றாவது யுத்தத்துக்கு அதுக்கு அமெரிக்கா ட்ரம்ப் எலான் மஸ்க் எல்லாம் பயங்கரமான, நீங்க அந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய கடைசி கால செய்திக்கு சொல்லி நிறைய ஊழியக்காரர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் யாரும் பார்க்கறதே கிடையாது. எங்க ஆசீர்வாதமான பேசுறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுவும் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. இந்த கடைசி கால செய்தி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மூன்றாவது அதுக்கு முன்னாடி தேவாலயம் கட்டப்படணும். தேவாலயம் கட்டுறதுக்கு அண்டர் கிரவுண்ட் வழியே பண்ணிட்டாங்க. அது வீடியோல 100% உண்மை. எருசலேமோட அதிபர் பேர் என்ன? நெத்தானியோ தானே அவர் பேரு. ஆமா, அவர் அண்டர் கிரவுண்ட் பண்ணிட்டாரு. எங்க அந்த ஆலயம் இடிக்கிற அதுக்கு அண்டர் கிரவுண்டே பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். அண்டர் கிரவுண்ட் வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எதற்கு அடையாளம் அப்படின்னா இயேசுனுடைய ரகசிய வருகை இன்னும் சீக்கிரமா இருக்கிறது, இன்னும் சமீபமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இங்கே இருக்கிறதுக்காக இல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில். நம்மளாம் பரலோக வாசிங்க, நம்மளாம் ஏலியன்ஸ். நம்மளாம் யாருங்க? மதத்தை பார்த்து சொன்னீங்களா? ஒரு ஏலியன்ஸ். மேக்கப் எல்லாம் கழிச்சு பார்த்தாதான் தெரியும். மேக்கப் எல்லாம் எடுத்துட்டா ஏலியன்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியாமலே சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏலியன்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்லாதவங்க தான் அவங்களுக்கு என்ன சொல்லுவான்? ஆமா, வேற இடத்துல இருந்து. அப்ப நமக்கு வேற ஒரு இடம் ஆர்டர் வச்சுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை, நாம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம எல்லாம் ஏலியன்ஸ். ஆமா, ஸ்பேஸ்ஷிப் நமக்கெல்லாம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நம்ம எல்லாம் விசேஷித்தவர்களா, கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால இந்த பூலோக ஜனங்கள்லாம் பார்க்கும்படியாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த ஜனங்கள்லாம் பார்க்கும்படியாக திரும்ப இறங்கி வருவோம். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நம்ம திரும்ப என்ன செய்வோம்? 1000 வருட அரசாட்சியில நம்ம இயேசுவோடு கூட மகிமையா இருப்போம். ஏன்னா கர்த்தருடைய கிருபை. இதெல்லாம் கர்த்தருடைய என்னுடைய கிரிகள் அல்ல, கர்த்தருடைய கிருபை. அதே அதிகாரத்துல 19 வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கிருபையை நான் உனக்கு முன்பாக என்ன செய்ய போறேன்? கடந்து போக பண்ணுகிறேன். நான் உன் மேல கிருபையா இருக்கிறது நீ மாத்திரமல்ல, மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். புரியலையா? மறுபடியும் வாசி. அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்க மேல கிருபையா இருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ உண்மையும் உத்தமமா இருப்பாயானால் கர்த்தருடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைக்கும். மூன்றாவது ஒரு காரியம் முடிச்சல 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்துல வாசிக்கிற பொழுது வாசிக்க வேண்டாம். சரி, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு. இப்போ 2வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருந்தாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ மரித்து போவ. அப்ப இந்த வார்த்தையை கேட்டு எசேக்கியா ராஜா என்ன செய்றாரு? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். ஆமா, இப்ப எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன், உமக்கு முன்பாக நான் உத்தமமா இருந்தேன். ஆகையினால நான் இப்பொழுது மரிக்காதபடி என் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருங்க. அல்லேலூயா. முதலாவதாக
உண்மையும் உத்தமமா இருக்கிற ஆத்மா அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமா இருக்கும். இரண்டாவதாக உண்மையும் உத்தமமா இருக்கிற ஆத்மா கர்த்தருடைய கண்களிலே கிருபையை பெற்றுக்கொள்ளும். மூன்றாவதாக உண்மையும் உத்தமம் உள்ள ஆத்மா ஜெபம் கேட்கப்படும். ஹalleluya ஹalleluya. உன் ஜெபம் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். இப்போ எசேக்கியா ஜெபம் பண்றாரு. நீ செத்துருவேன்னு சொன்ன உடனே எசேக்கியா என்ன ஜெபம் பண்றாரு தெரியுமா? ஆண்டவரே ஞாபகப்படுத்துறாரு, நான் எவ்வளவு உண்மையா உமக்கு இருந்தேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துல இப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே நான் உமக்கு எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறேன், அதை நினைச்சு பாருங்க. நான் எவ்வளவு உமக்கு உத்தமமா இருந்தேன் நினைச்சு பாருங்க. நான் உமக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு நேர்மையா இருந்தேன், எவ்வளவு ஊழியம் செஞ்சேன், எவ்வளவு நான் தேவ ராஜ்யத்திற்காக பாடுபட்டேன் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அதை சொல்லி ஜெபிக்கிறவங்க ரொம்ப குறைவுதான். அல்லேலூயா அல்லேலூயா. அதை சொல்லி எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்ல? வார்த்தை இல்ல. எதை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு நம்ம இடத்துல பர்ஃபெக்ட்டா இல்ல. எசேக்கியா சொன்னார், ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன், ஆகையினால என்னை ஆசீர்வதிங்க, என் ஜெபத்தை கேளு. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, ஆமா இவன் உண்மையா இருந்தான், ஆகையினால இவன் ஜெபம் கேட்கப்படணும். நீ உண்மையா இருப்பாயானா, உத்தமமா இருப்பாயானா உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபத்தை கேட்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 35:13. Psalms 35:13. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டி என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே என் ஜெபம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சொல்றாரு, என் ஜெபம் திரும்ப வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேரோட ஜெபம் பரலோகத்துக்கு போறதே கிடையாது. என்ன செஞ்சிருது? ஏன்னா உன் ஜெபத்துல உண்மை இல்ல. பாருங்க, உன் வாழ்க்கையில உண்மை இல்ல, நீ உத்தமமா இல்ல, யாருக்குமே நீ உண்மையா இல்ல. அப்போ உன் ஜெபம் மாத்திரை அதுவும் பொய்யா தான் போகும். நீ உண்மையா இல்லைன்னா உன் ஜெபம் பொய்யா மாறிடும். பொய்யான ஜெபம் எங்க போகுது? உண்மையான ஆண்டவர்கிட்ட போவாது. புரியுதுங்களா? நீ உண்மையா இல்லாம ஜெபம் பண்ணினா உன் ஜெபம் எப்படி மாறுது? பொய்யான ஜெபம் உண்மையான ஆண்டவர்கிட்ட போவாது. அப்ப உண்மையான ஆண்டவர் உன்னை பொய்யா ஆசீர்வதிக்க முடியாதுல்ல. அல்லேலூயா. எசேக்கியா மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட உரிமையா கேட்கலாம். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் கரெக்டா இருந்தேன்ல உங்களுக்கு இல்ல. சொல்லக்கூடிய காரியம் ஏதாவது செஞ்சுட்டு நம்ம தைரியமா ஆண்டவர்கிட்ட சண்டை போடலாம். நீங்க ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்காம விட முடியாது, நான் இதெல்லாம் உங்களுக்காக செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணிருக்கிறேன், கொஞ்சம் ஆச்சு என்ன பண்ணுங்க நினைச்சு பார்த்து என் ஜெபத்தை கேட்டு என்ன ஆசீர்வதியும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு உரிமை கிடைக்குது பாத்தீங்களா நமக்கு. எசேக்கியா ஒரு உரிமை கிடைச்சு, ஒரு பிடிப்பு இருந்துச்சு பாத்தீங்களா ஜெபம் பண்றது. இன்னைக்கு அது இருக்குதா நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிறத இன்னைக்கு நீ ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 21:1 ஆபத்து காலத்துல கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. எசேக்கியா ஆபத்து காலத்துல அவன் செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாராம். பிரியமான தேவச்சனமே, நீங்கள் ஆபத்துல நீங்க ஜெபிக்கிற உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. கேட்கிறது மாத்திரமல்ல, உங்க ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலையும் அவர் தருகிற தேவன். தானியேல் 9:21 வாசிச்சு பார்க்கிற பொழுது, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தூதன் இறங்கி வந்தான். அல்லேலூயா. தூதன் இறங்கி வந்து என் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தார் என்று தானியேல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னைக்கு உண்மையும் உத்தமமா இருக்கிற ஆத்துமா ஜெபம் பண்ணா பரலோகமே இறங்கி வரும். தூதர்கள் ஆண்டவர் அனுப்பிட்டே இருப்பார். உண்மை உள்ள மனுஷன் ஜெபம் பண்ணானா, உத்தமம் உள்ள ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுவானா, நீதிமான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் தூதனை இறக்கிடுவார். அல்லேலூயா. ஓ, உண்மை உள்ளவன் ஜெபம் பண்றான், அந்த ஜெபத்தை கேளு. மத்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ணா அங்கிருந்து கேட்பாரு, நீதிமான் ஜெபம் பண்ணா ஆள் அனுப்பி கேட்பார். அல்லேலூயா. தூதர்கள் வரணுமா, ஜெபத்தை கேட்கணுமா, உண்மையா இருந்தா கர்த்தர் இதெல்லாம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நேரம் இல்லை, கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் எந்த காரியத்துல உண்மை இல்லாம இருக்கிறேன்? இந்த வார்த்தை நீங்க வாயை திறந்து கேட்கணும். இப்போ நீங்க கேட்கலன்னு வச்சுங்களேன், அநேக ஆசீர்வாதங்கள் வராது. ஆண்டவருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்காது. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டார். பாருங்க. ஹalleluya. praise the Lord. வாயை திறந்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இன்னும் எந்த காரியத்துல
உமக்கு உண்மை இல்லாம இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே, நான் எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கணும். எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு கொடுக்கிற சபையில நான் உண்மையா இருக்கணும். உண்மை உள்ள ஆத்மாவா இருக்கணும். உண்மை உள்ள விசுவாசியா இருக்கணும். என் ஊழியக்காருக்கு நான் உண்மையா இருக்கணும். நான் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. என் சபைக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. என் கணவருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. என்னை நம்பி என்னை காலேஜுக்கு அனுப்புற, என்னை நம்பி என்னை ஸ்கூலுக்கு அனுப்புற, என்னை நம்பி வேலைக்கு அனுப்புற எங்க அப்பா அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நம்பி இருக்கிற யாருக்கும் நான் துரோகம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உன்னை நம்பி இருக்கிறார். எனக்கு வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை நம்பி இருக்கிறார். உங்க அப்பா அம்மா உன்னை நம்பி கொண்டிருக்கிறாங்க. உன் மனைவி உன்னை நம்பி கொண்டிருக்கிறாங்க. உங்க கணவர் உன்னை நம்பி கொண்டிருக்கிறாங்க. உங்க பாஸ்டர் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறார். உங்க சபை உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறது. நீங்க அதற்கு உண்மையா இருக்கிறீங்களா? நீங்க அதற்கு உண்மையா இருக்கிறீங்களா? நீங்க உத்தமமா இருக்கிறீங்களா? இல்ல நீங்க மாய்மாலம் பண்றீங்களா? ஏமாத்துறீங்களா? வஞ்சிக்கிறீர்களா? துரோகம் செய்கிறீர்களா? உங்க இருதயத்திற்கு தெரியும். உங்க இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு அதை தெரியும். நீ உண்மை இல்லாம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீ உண்மை இல்லாம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உண்மை இல்லாம கிருபை உன் மேல வராது. உண்மை இல்லாம உன் ஜெபம் கேட்கப்படாது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உண்மையா இரு. நீ உண்மையா இருந்துச்சுன்னா நான் உன் அநேகத்தின் மேல ஆசீர்வாதமா வைப்பு என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சில காரியங்களை பாருங்க. யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆண்டவர் உயர்த்தி வச்சிட்டாரு. ராஜாவும் உயர்த்தி வச்சிட்டாரு. சிங்காசனத்துல மாத்திரம்தான் நீ எனக்கு கீழே, மற்றபடி இந்த தேசத்தை நீ ஆளுகை செய்யலாம். உனக்கு நிறைய பேர் கீழ்ப்படிவாங்க, நீ நிறைய பேருக்கு அதிகாரி. இதுதான் ராஜா சொல்றாரு, என் ஜனங்களுக்கெல்லாம் உன் சொல்லுக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள், உனக்கு அவர் கீழ்ப்படிந்து அடங்கியிருப்பார்கள், அவர்களுக்கு மேல உன்னை அதிகாரியா வச்சிருக்கிறேன். அந்த ஸ்தானத்திற்கு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திற்கு யோசேப்பு அநேக சோதனை வந்த போதிலும் அந்த ஸ்தானத்துல அவன் உண்மையா இருந்தான். ராஜாவின் மனைவியே அழைத்த போது அவன் ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். இன்னைக்கு போத்திபார் மனைவி மாதிரி நிறைய பேர் ரகசியமா கூப்பிடுறாங்க பாரு. நிறைய பேர் ரகசியமா பாவத்திற்கு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் ரகசியமா மற்ற காரியங்களுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. நீ உண்மையா இருந்தா அந்த இடத்தை விட்டு போக கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டு நீ போகாத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை விட்டு நீ போகாத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீ போகாத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை விட்டு நீ போகாத. அழைப்பாங்க பிசாசு. போத்திபார் மனைவி மூலமாய் அழைச்சா. ஆனா அந்த அழைப்புக்கு யோசேப்பு இணங்கவில்லை. பாவத்திற்கு உடன்படாத, உண்மையை விட்டு விலகாத, உத்தமத்தை விட்டு விலகாத, நீதியை விட்டு விலகாத, பொறுமையாயிரு. இருக்கிற ஸ்தானத்துல அநேக சோதனைகள் வந்தாலும் அங்கே இரு. கர்த்தர் வந்து உன்னை உயர்த்துவார். அவரே வந்து உன்னை உயர்த்துவார். உயரத்து மேல் உயரத்தை கொடுப்பார். ஆண்டவர் கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிறாயா இல்லையா என்று சில காரியங்களில் சோதித்து பார்க்கிறார். தேவச்சனமே, உன் இருதயத்திற்கு தெரியும் நீ எவ்வளவாய் உண்மையா இருக்கிறாய் என்பது. என் மனைவிக்கு புரியல நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன்னு, என் கணவருக்கு புரியல, என் எஜமானுக்கு புரியல, அவங்களுக்கு புரியல. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்படி ஒரு தப்பு பண்ணும்போது ராஜாவுக்கே புரியல. ராஜாவுக்கே யோசேப்போட உண்மை என்ன செய்யல, புரியல. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? புரியல. யோசேப்பு எவ்வளவு உண்மை உள்ளவனா இருந்தானே ராஜாவுக்கும் புரியல. ராஜாவை ஏமாத்திட்டாரு, தள்ளிட்டாரு, சிறைச்சாலை தள்ளிட்டாரு. ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உண்மை உள்ளவனை உயரத்துல வைத்தே வைப்பார். உண்மை உள்ளவனை
அநேகத்தின் மேல ஆசீர்வாதமாக வைத்தே வைப்பார். உண்மை உள்ளவனை ஆண்டவர் உயர்த்தாமல் இருக்கவே மாட்டாரு. உண்மைனா ஆமென் சொல்லுங்க. உன்னை ஆண்டவர் உயர்த்துகிற காலம் வரும். உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற காலம் வரும். உன் ஸ்தானத்தை ஆண்டவர் மாற்றுவாரு. கீழான ஸ்தானத்திலிருந்து மேலான ஸ்தானத்திற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியா வைப்பாரு. ஒருவேளை நீ அடிமையா இப்ப இருக்கலாம், காசுக்காக விற்கப்பட்டிருக்கலாம், குழியில தள்ளப்பட்டிருக்கலாம், சிறைச்சாலையில கிடக்கலாம், மோசமான நிலைமையில இருக்கலாம், நீ நம்பின சிறைச்சாலை அதிகாரி உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஆனாலும் உண்மையாயிரு. ஆனாலும் உண்மையாயிரு. ஒரு காலம் வரும், ஏற்ற காலம் வரும். நீ அடிமைப்பட்ட இடத்திலே ஆசீர்வாதமாய் வைப்பாய், அதிகாரியாய் வைப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எனக்கும் சபைக்கும் என் ஊழியத்திற்கும் உண்மையும் உத்தமமாய் இருக்கிற என் அன்பு பிள்ளையே, அநேகத்தின் மீது நீ ஆசீர்வாதமாய் வைத்து என் சந்தோஷத்திற்குள்ளே, என் சமாதானத்திற்குள்ளே உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பரலோக பிதாவே, பேசிய இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நினைவும் ஐக்கியமும் சமாதானமும் உயர்வும் நாம் அனைவரோடு கூட என்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அநேகத்தின் மீது ஆசீர்வாதமாய் வைப்பாராக. இப்பொழுது கூட ஒரு மீட்டிங் இருக்கிறது, அப்படியே நீங்க உட்காருங்க. ஒரு மீட்டிங் நம்ம செய்வோம். ஒரு சேர் நம்ம கொடுப்போம். ஒரு சேர் போடுங்க. அப்படியே கொஞ்சம் இருக்கிற இடத்துல உட்காருங்க.